ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. ப்ராக்டிஸ் செட் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எரர் ஸ்பாட் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆப்வியஸ்லி ஈஸியாக தான் இருக்கும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் போய் உட்காந்துட்டு வாங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து 30 கொஷின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கஷ்டமான கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியான கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே நமக்கு ஸ்பீட் வரும். ஓகேவா? ஸோ ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் செட் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ப்ராக்டிஸ் செட்டில் வந்து எரர் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஸ்வாப், பேரா ஜம்பிள்ஸ், ஃபில்லர்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன். போன வீடியோவில் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொண்டு வந்தேன். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் பேரா ஜம்பிள்ஸ் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீனாக கொண்டு போகலாம். ஓகேவா? வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைமரோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹார்ட்லி ஹேட் ஈ ரீச் த ஸ்டேஷன், ஹார்ட்லி ஹேட் ஈ ரீச் த ஸ்டேஷன் வென் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். ஓகே, ஹார்ட்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹார்ட்லியை ஃபாலோ பண்ணி வென் தான் வரணும். நோ சூனரை ஃபாலோ பண்ணி தேன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஹார்ட்லியை ஃபாலோ பண்ணி வென் வந்துடுச்சு. த ட்ரெயின் ஆட் லெஃப்ட். ஓகேவா? த ட்ரெயின் ஆட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எரர் வந்து எங்கன்னா பார்ட் பியில் தான். எப்படி சொல்கிறேன்னா, லைக் ஹார்ட்லி ஹேட். ஓகேவா? ஹார்ட்லி பக்கத்தில் ஹேட் வந்திருந்ததுன்னா, அதாவது ஹார்ட்லி ஆர் ஸ்கேஸ்லி, ஹார்ட்லி ஆர் ஸ்கேஸ்லி, ஹார்ட்லி ஆர் ஸ்கேஸ்லி. ஓகேவா? இது பக்கத்தில் ஹேட் வந்திருந்தேன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில், அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸில் வந்து ஹார்ட்லி பக்கத்தில் ஹேட் வந்ததுன்னா, செகண்ட் கிளாஸில் எப்படி இருக்கணும்னா, வரக்கூடிய வேர்ப் வந்து சிம்பிள், லைக் சிம்பிள் பாஸ்டில் இருக்கணும். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட், அதாவது V2 ஃபார்மில் இருக்கணும். பட் இந்த இடத்துல ஹேட் லெஃப்ட்னு இருக்கு. ஹேட் லெஃப்ட் விச் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட், ஹாவ், ஹேஸ் இதெல்லாமே வந்து லைக் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து வரக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. பட் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கணும்னா, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். லைக் கூட எதுவுமே ஆட் பண்ணாம when the train left அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கணும். ஓகேவா? when the train left அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்க எரர். ஹேட்லியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வென் வந்துச்சு. பட் ஹேட்லி பக்கத்தில் ஆட், ஹேட்லி அண்ட் ஸ்கேஸ்லி பக்கத்தில் ஹேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருந்தனா, செகண்ட் கிளாஸ் கண்டிப்பாக எப்படி தான் இருந்திருக்கணும், சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். சிம்பிள் பாஸ்ட்னா நத்திங், V2 ஃபார்ம். ஸோ சிம்பிள் பாஸ்ல தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பாஸ் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்க எரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸ்டார்ட். Okay, he walked 10 miles, which are really a great distance for a man like him who is not only old but also ill. Not only but also. Okay, correct தான். He walked 10 miles, which are really a great distance. ஓகேவா? which are really a great distance. ஸோ இந்த இடத்துல distance, greatன்றது adjective. ஓகேவா? அட்ஜெக்டிவ். டிஸ்டன்ஸ்ன்றது சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆர்ன்றது வேர்ப். பட் இந்த வேர்ப் வந்து எதை சப்போர்ட் பண்ணணும்? சப்ஜெக்டை சப்போர்ட் பண்ணணும். இந்த 10 மைல்ஸ்ன்றது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது சிங்குலரில் இருக்கு. ஓகேவா? சிங்குலரில் இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல வர்றது மட்டும்தான் வந்து சப்ஜெக்ட்னு இல்லை. ஸோ இந்த வேர்ப் வந்து எதை வந்து ரிசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஆர்ன்ற வேர்ப் வந்து இந்த 10 மைல்ஸை ரிசம்பிள் பண்ணல. இந்த ஆர்ன்ற வேர்ப் வந்து இந்த டிஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால வேர்பும் என்னவா தான் இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எரர் வந்து பார்ட் பி. ஆர் வந்து should be replaced by is. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஸ்டார்ட்.
ஓகே இந்த இடத்துல பார்ப்போம். Although she practiced diligently every day, her performance in the competition was less impressive to what her coach had expected. ஓகேவா? Although she practiced diligently, okay, correct. Every day her performance, okay, in the competition was less impressive ன்னு இருக்கு. ஓகேவா? less impressive to what her coach had expressed, what a coach had expected அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல to வரக்கூடாது. toக்கு பதில் than தான் வரணும். ஓகேவா? இந்த இடத்துல டூக்கு பதில் தான் தான் வரணும். வாட் ஹர் கோச் ஆட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அவங்க கோச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு லைக் கோச் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு கம்பேரிஷன் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தான் தான் யூஸ் பண்ணணும். இவங்க டூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் எரர் இருக்குது. ஸோ எரர் பார்ட் சியில். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. He denied to have taken the money from the drawer without permission. He denied to have taken the money. Okay, he denied correct from the drawer without permission. இதுவும் correct. இந்த இடத்துல பாருங்க to have taken the money. deny. deny என்ற வேர்ட் வந்ததுன்னா அந்த deny என்ற வேர்டை ஃபாலோ பண்ணி gerund தான் வரணும். அதாவது verb plus ing. ஓகேவா? ஜெரந்தா வரணும். அண்ட் இந்த இடத்துல வந்து பாஸ்ட்டை பற்றி பேசியிருக்கிறதுனால ஒரு பாஸ்ட் அதை பாஸ்ட்டை பற்றி பேசியிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஹாவ் பிளஸ் ஐஎன்ஜி தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து 2 + have போட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் எரர். ஹீ denied having taken the money அப்படின்னு வரணும். ஓகேவா? have பிளஸ் ஐஎன்ஜி வரணும். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்துடணும்னா he denied having taken the money அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல 2 + haveன்னு போட்டிருக்காங்க. 2 + verb அது என்ன வரும்னா இன்ஃபினிட்டிவ்னு வரும். அது வந்து இன்ஃபினிட்டிவ் லைக் 2 + verb வந்து இன்ஃபினிட்டிவ். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு 2 + verb வர தேவையில்லை. நம்மளுக்கு வந்து தேவையானது வந்து ஜெரன் தான் தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து have plus ing யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட். I think this is very easy questions. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. If I was you, I would not accept such an offer from an unknown person. If I was you, இந்த இடத்துல வந்து unrealistic, imaginary. ஓகேங்களா? இமேஜினரி டேர்ம் தான். இந்த சென்டென்ஸே வந்து ஒரு இமேஜினரியா அவங்க சொல்லும் பொழுது இஃப் ஐ வாஸ் யூ அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா? ஐ வாஸ் யூன்றது கரெக்ட் ஃபார்ம் தான், கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல இமேஜினரியா சொல்லும் பொழுது ஐ வே யூ, இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஐ வாஸ் யூ அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்ட் ஏல தான் எரர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே இந்த கொஸ்டின்ல பாருங்க. The committee has given their decision. The committee has given their decision after discussing the matter thoroughly. ஓகேவா? The committee has given their decision. Okay, the committee has given their decision. இப்போ கமிட்டி வந்து சிங்குலர். ஓகேவா? சிங்குலர் என்ன சொல்லுவாங்க? சிங்குலர் அங்க இருக்கிறது வந்து ப்ளூரலா இருந்தாலும் அங்க இருக்கவங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ப்ளூரல்னாலும் கமிட்டி வந்து ஒரு கலெக்டிவான ஒரு நவுன். ஸோ கலெக்டிவான நவுன் இருக்கிறதுனால அதை வந்து சிங்குலர் ஃபார்மாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வெர்ப் வந்திருக்கு. கிவன் தேர் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேர் இருக்கு. ஸோ இந்த தேர் வந்து
பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இந்த தேரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இந்த சிங்குலரா இருக்க இந்த கமிட்டி அப்படின்ற வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய பொசசிவ் ப்ரொனவுன் வந்து இட். ஓகேப்பா. ஸோ பட் இந்த இடத்துல அதுக்கு பதில் ப்ளூரல் பொசசிவ் ப்ரொனவுனான தேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இட் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும், தேர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா. இந்த இடத்துல வந்து கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் மெம்பரை குறிச்சிருந்தாலும் அது வந்து சிங்குலர் தான். ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணி ஹேஸ்ன்ற வேர்ப் வந்திருக்கு. கிவன் தேர் டெசிஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்த தேர் வந்து ப்ளூரல் பொசசிவ் ப்ரொனவுனா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சிங்குலர் பொசசிவ் ப்ரொனவுனான இட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். This is also one of the easiest question. பார்த்தோன்னே எல்லாருமே கண்டிப்பா ஆன்சர் போட்டுட்டு இருப்பீங்க. But still I'll explain. The scientists suggested that the results of the experiment was more reliable than what we had anticipated. ஓகேவா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the scientist suggested that, ஓகேவா, the results of the experiment, ஓகேவா, the result of the experiment. இப்போ இங்க வரக்கூடிய இந்த verb, அதாவது இந்த wasன்ற verb வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிசம்பிள் பண்ணுமா இல்ல இந்த ரிசல்ட்டை ரிசம்பிள் பண்ணுமா? ஓகேவா. த ரிசல்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா. எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட்ஸ். ஓகேவா. ரிசல்ட்ஸ் விச் இஸ் ப்ளூரல். பட் இங்க போட்டிருக்க வேர்ப் வந்து வாஸ்ன்ட்டு சிங்குலர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வேர்ன்ட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட், இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சஜஸ்டட் தட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் மோர் ரெலியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்ட். பட் இந்த இடத்துல வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றதுனால வாஸ் மோர் ரெலியபிள் தென் வாட் வி had anticipated அப்படி சொல்லி தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எரர் எங்க இருக்குன்னா பார்ட் சில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. One of my friends, okay, one of, some of, any of, ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் லைக் வேர்ட்ஸ் வரும் பொழுது அதை ஃபாலோ பண்ணி வர நவுன் வந்து ப்ளூரலாகவும் அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலராகவும் இருக்கணும். ஓகேவா. ஒன் ஆஃப் பிளஸ் சப்ஜெக்ட் ப்ளூரல்ல அண்ட் வேர்ப் வந்து எப்படிதான் இருக்கணும், சிங்குலர்ல இருக்கணும். ஓகேவா. வேர்ப் எப்படி இருக்கணும், சிங்குலர்ல இருக்கணும். ஸோ ஒன் ஆஃப், சம் ஆஃப், எனி ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு அப்புறம் வர சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்லையும் அதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் வந்து சிங்குலர்லயும் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹேவ்னு இருக்கு, நம்ம ஹேஸ்ன்னு தான் போடணும். லைக் ஹேவ்ன்றது வந்து ப்ளூரல். ஸோ ஹேஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது நேத்து டிஸ்கஸ் பண்ண டாபிக்கே தான். scarcely had கரெக்டா வந்திருக்கு. the meeting began, then the manager interrupted. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல scarcely ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு when தான் வரணும், than வந்திருக்கு. scarcely, hardly, ஓகேவா, ஃபாலோ பண்ணி when தான் வரணும். இந்த இடத்துல than வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம், லைக் scarcely plus had வந்திருந்தா நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வர, ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வர verb வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். இந்த இடத்துல கரெக்டா சிம்பிள் பாஸ்ட்ல interruptedன்னு இருக்கு. have interrupted, had interrupted எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிள் பாஸ்டா வந்து interrupted அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து than தான் எரர். ஸோ than வரக்கூடாது, நம்ம when வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எரர் வந்து பார்ட் பில. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.
ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி தான். தெரிஞ்சவங்க கரெக்ட்டா கண்டிப்பா சீக்கிரமா போட்டிருப்பீங்க. அன்லெஸ் யூ டு நாட் வொர்க் ஹார்ட், யூ வில் நாட் சக்சீட் இன் த எக்ஸாமினேஷன். அன்லெஸ் இஸ் a நெகட்டிவ். Do not is also a negative. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஒரே சென்டென்ஸில் இருக்கக்கூடாது, which is redundant. ஸோ இந்த இடத்துல பார்ட் ஏல தான் வந்து எரர். ஸோ அன்லெஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது நாட் இங்கே இருந்துருக்கூடாது. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் சக்சீட் இன் யோர் எக்ஸாமினேஷன் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். ஸோ நம்ம 10 எரர் ஸ்பாட் பார்த்துருக்கோம். ஸோ 10 எரர் ஸ்பாட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தவங்களாம் ஐ மீன் நல்ல ஹை லெவல் எரர் ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. பட் இந்த லெவலில் தான் எக்ஸாம்லேயும் இருக்கும். கண்டிப்பாக இந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்லர்ஸ் பார்ப்போம். ஃபில்லர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஓகே, இந்த லெவலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈஸியாக தான் எக்ஸாமில் இருக்கும். பட் வில் ப்ராக்டிஸ் லைக் தட். இன்ஃபேக்ட் கொஞ்சம் கஷ்டமாக வச்சுட்டாங்கன்னா ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபில்லர்ஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம 20 செகண்ட்ஸாக வச்சுப்போம். Okay, you can start now. I think 20 minutes, 20 seconds is too much. 15 seconds மாத்திடலாமா? Okay, you go on. Okay, பாருங்க, the manager decided to ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொரு வேர்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருங்க. ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேர்ட் சூட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. the manager decided to ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இம்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவாய்ட் பண்ண மாட்டோம், கேன்சல் பண்ண மாட்டோம், டிலே பண்ண மாட்டோம், ரிலாக்ஸ் பண்ண மாட்டோம். இம்போஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல் தான் வரும். ஸோ ஒன் வேர்டை கண்டுபிடிச்சோடனே நெக்ஸ்ட் வேர்ட் கண்டிப்பாக போய் சூட் ஆகிடும். ஆஃப்டர் ஈ ரிசீவ்ட், ஓகேவா? ஆஃப்டர் ஈஸ் ரிசீவ்ட் செவரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிருங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ திங்க் வந்து நம்ம இதை 15 செகண்ட்ஸாக வச்சுப்போம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ 15 செகண்ட்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். You can start now. ஓகே, இந்த இடத்துல the government aims to dash employment. aims to என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டை. ஸோ ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 வேர்ட்ஸை வந்து ஃபிட் பண்ணி பாருங்க. the government aims to reduce unemployment by creating new jobs. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இக்னோரிங் நியூ ஜாப்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்ட் லைக் ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். Okay, she tried to dash the situation. She tried to what? She tried to worsen, ignore, control, delay. இது எதுவுமே வராது. She tried to ease the situation, but her words not only but her words increase the tension. அவ வந்து ஈஸ் பண்ணணும்னு நினைக்கிறா, பட் அவளுடைய வேர்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஓகேவா? எல்லாருமே வேர்சன் பண்ணவோ, இக்னோர் பண்ணவோ, கண்ட்ரோல் பண்ணவோ, டிலே பண்ணவோ நினைக்க மாட்டாங்க. ஈஸ் பண்ண தான் நினைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, the company plans to decrease, reduce, control, avoid. இது மாதிரி ஸ்பீடா படிங்க. decrease, reduce, control, avoid இது எதுவுமே வராது. இன்க்ரீஸ் தான் வரும். increase its profit by adopting innovative marketing. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ரொம்ப ஈஸி. அந்த சென்டென்ஸ் வந்து எதை பற்றி பேசுது, ஸோ அந்த படித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு நல்லா திங்க் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ இன்க்ரீஸ் ஆப்ஷனில் இது மட்டும் தான் இருந்து, ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, he failed to dash the instructions clearly. Failed to what? He failed to follow or understand. இது ரெண்டுத்துல ஏதாவது வரும். Which
created confusion which reduced confusion. Okay, he failed to follow or understand follow the instruction clearly which created confusion which reduced கிடையாது instructions follow பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு என்னதான் ஆகும் confusion create ஆகும். ஓகேவா? next question. Okay, the teacher asks the students to what dash attention pay attention பார்த்தோனே நமக்கு தெரியும் in the class and avoid unnecessary distractions. so option A தான் correct. next questionக்கு போலாம். Okay, இங்க the organization is working hard to dash awareness. So what பண்ணுவோம் awareness என்ன பண்ணுவோம் create தான் பண்ணுவோம். so the organization is working hard to create awareness and educate people. so option B கரெக்டா ஃபிட் ஆகுது. next questionக்கு போலாம். Okay, he decided to dash the offer. First sentence வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல because it do not dash his expectation. Okay, he decided to reject the offer because அது வந்து did not met his expectation. Okay வா, he decided to reject the offer because it did not met his expectation. இதுதான் correct. next question. Okay, the new policy will dash the growth of small businesses. So the new policy எப்பயுமே ஒரு நியூ பாலிசி கொண்டு பண்ணும்போது ஸ்மால் பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கொண்டு வருவாங்க லைக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வருவாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் வீக் போவோம். ஸோ ப்ரொமோட் த growth of the small businesses and encourage investment in this sector. So ஆப்ஷன் B கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, she managed to dash the problem quickly and dash a suitable solution. Okay, va? She managed to identify. Okay, va? She managed to identify the problem quickly and dash a suitable solution. Find a suitable solution. Okay, va? So option A la na. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஐ திங்க் வந்து நம்ம கொண்டு வந்த ஃபில்லர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நான் சொன்னேன் டபுள் ஃபில்லர்ஸாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் டபுள் ஃபில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 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 டேஷை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ டபுள் ஃபில்லர்ஸும் ஈஸி தான். நெக்ஸ்ட் டாபிக் என்ன போகலாம்னா நம்ம பேராஜம்பிள்ஸ் போவோம். பேராஜம்பிள்ஸுக்கு வந்து ஐ திங்க் ஒரு 1 minute or 2 minutes கொடுக்குறேன். 2 minutesக்குள்ளே நீங்கள் பேராஜம்பிள்ஸ் கரெக்டான ஆர்டர் கொண்டு வந்துடுங்க. ஈஸியாக தான் இருக்குது. பட் ஐ கிவ் யூ 1 minute 30 seconds. ஓகேவா? எவ்வளோ கொடுக்கலான்னா 1 minute 31 seconds. ஓகே.
ஓகே. ஐ ஹோப் இது ஈஸியா தான் இருந்திருக்கும். நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாராஜம்பிள்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வர்றதெல்லாம் வந்து லைனா வரும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. லைக் ஒன் ஆஃப் த ஒன்ஸ் அப்பான் அ டைம் லைக் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க இந்த சென்டென்ஸ்ல எங்க. அது broken equipment is disappointing. Equipment has either been damaged or no. Resident also alleged that the authority was showing okay இது கிடையாது. Once a health enthusiast puller. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துருவோம். செவரல் பீசஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட். ஸோ இதுவும் கண்டிப்பா கிடையாது. லைக் வந்து இன்ட்ரடக்ஷன் வந்து லைக் ஒரு சென்டென்ஸ் உடைய ஸ்டார்டிங்கை பற்றி பேசணும். அதை வந்து இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். ஒன்ஸ் அப்போன டைம் ஒன்ஸ். ஸோ ரிப்போர்ட்டுடைய ஸ்டார்டிங் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா வந்து கண்டிப்பாக அதுதான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அ சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் ஹெல்த் enthusiast புல்லர் த ஓப்பன் ஏர் ஜிம் இஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் பார்க்ஸ் அக்ராஸ் த சிட்டி ஆர் இன் புவர் ஸ்டேட். ஓகேவா? ஆர் இன் த புவர் ஸ்டேட். ஸோ இதுதான் இதோடைய ஓவரால் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாக வந்து நம்ம பார்ட்டியை எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே இதனால அங்கே எப்படிலாம் இருக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து அதோடைய எஃபெக்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செவரல் பீசஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஆர் ரஸ்டிங். ஸோ இந்த செவரல்ன்ற வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வரணும். இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த சென்டென்ஸ் வரணும். நெக்ஸ்ட் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ரெசிடென்ட்ஸ் ஆர் அலர்ஜ் தட் த அத்தாரிட்டிஸ் are showing. I think இதுக்கும் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வரலாம். I think broken equipments is disappointing to morning and evening walkers who come to this park frequently to exercise. ஓகேவா? ஸோ மேஜரான ப்ராப்ளம் என்னன்னா இந்த broken equipments தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் இந்த மேல டிஸ்கஸ் பண்ணிருக்க ப்ராப்ளமுடைய எஃபெக்ட் அங்க என்னவா இருக்கு அப்படின்றத இந்த பார்ட்டியே நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. ஸோ broken equipment is a disappointment to morning and evening walkers who come to this park frequently to exercise அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்டை சொல்லுது. தென் ஃபாலோ பண்ணி இதுக்கான ரீசன் ஆர் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கா, ஸோ அந்த மாதிரி ரீசன் ஆர் ஸ்டெப்ஸ் இதை மிட்டிகேட் பண்ண ஸ்டெப்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா equipments has either been damaged or stolen by miscreants. Several pieces of the equipments are rusting in absence of care by the authorities. என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் உடைய ப்ராப்ளம் என்ன? எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எய்தர் பீன் டேமேஜ் ஆர் ஸ்டோலன் பை மிஸ்கிரியேட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன், அதாவது இந்த இடத்துல இருக்க வந்து ரீசன், இந்த எஃபெக்டுடைய ரீசன் என்னன்னா எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று வந்து யாராவது திருடிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா அதை வந்து என்ன பண்றாங்க டேமேஜ் ஆக்கிடுறாங்க அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரீசன் ஒரு எதாவது ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்கன்னா பார்ப்போம். செவரல் பீசஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ரஸ்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேர் பை த அத்தாரிட்டிஸ். அண்ட் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேர் இல்லாமல், அதாவது இந்த ரீசன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த ரீசனை ஃபாலோ பண்ணி தான் இந்த ரீசன் வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செவரல் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆயிருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எய்தர் பீன் டேமேஜ் ஆர் ஸ்டோலன் பை மிஸ்கிரியேட்டன்ஸ். செவரல் பீசஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ரஸ்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கேர் பை த அத்தாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வரும். ஏன்னா லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது என்ன ரீசன் சொல்லிட்டு, இது வந்து ஒரு சப் ரீசன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி அடுத்த ரீசன் மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி வந்து சி தான் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ரெசிடென்ட்ஸ் ஆல்சோ அலர்ஜ் தட் the authority are showing no interest in maintaining the gym. ஓகே, அப்போ கண்டிப்பா இதோடைய அடுத்த ரீசனா வந்து நம்மளுக்கு சீதா இருக்கும். மோஸ்ட்லி வந்து எண்ட் ஆஃப் த, அதாவது கன்க்ளூஷன் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷனை சொல்லுவாங்க. பட் இந்த சென்டென்ஸ்ல வந்து லைக் இந்த பாராஜம்பிள்ல வந்து கன்க்ளூஷன் சொல்ற மாதிரி இல்லை, அடுத்த ரீசன்ஸை சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பாராஜம்பிள்ஸ் எப்படி இருக்கணும்? இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், இது கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இன் பிட்வீனில் இருக்க 3 சென்டென்ஸை தான் நம்மளுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ சென்டென்ஸை வந்து நீங்கள் லைன் பை லைன் இது ஃபர்ஸ்ட் வந்தால் இது ஃபாலோ பண்ணி வர வேர்டு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தான் வந்து இந்த கீழே இருக்க 2 சென்டென்ஸுக்கான கீஸும் வந்து மேலே தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த
சாரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கன்க்ளூஷன்ல இருக்க சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த செகண்ட் சென்டென்ஸ் எங்கே வைக்கிறது, இந்த தேர்ட் சென்டென்ஸ், இந்த ஃபோர்த் சென்டென்ஸ் வைக்க பிளேஸ் பண்ணுறதா வந்து கொஞ்சம் கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். லைக் அதுலேயும் நம்ம ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம். பட் அதோடைய ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்கள் செகண்ட் சென்டென்ஸை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 2 சென்டென்ஸுக்கான கீவேர்ட்ஸுமே வந்து இந்த செகண்ட் சென்டென்ஸில் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர ஒரு எஃபெக்ட் ஆகவும் அண்ட் இந்த ரீசன்ஸுக்கான எஃபெக்ட் ஆகவும் இந்த செகண்ட் சென்டென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேராகிராஃப்ஸுடைய இதுதான் வந்து ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இந்த இடத்துல கன்க்ளூஷன் ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வர ரீசனாக தான் இருந்திருக்கு. ஸோ கன்க்ளூஷனும் தேடாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் எல்லாம் கிளிக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்மளுக்கு ஆப்வியஸாக எதுதான் வந்தது? டி வந்தது. செகண்ட் சென்டென்ஸ் என்னவா வந்து நம்மளுக்கு? செகண்ட் சென்டென்ஸ் இஸ் ஏ. third sentence is what? Third sentence is I think E வந்ததா? No. Third sentence வந்து B. Third sentence is B. Fourth sentence தான் வந்து நம்மளுக்கு E வந்தது. ஃபிஃப்த் சென்டென்ஸ் நம்மளுக்கு சி வந்தது. ஓகேவா? கண்டிப்பாக வந்து பேராகிராஃப்ஸ் எல்லாருமே ஈஸியாக போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக கரெக்டாக கிராக் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு செஷனில் நிறைய பேர் 30 out of 30 எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்வாப் போவோம். வேர்ட் ஸ்வாப் வந்து நான் கொஞ்சம் கஷ்டமாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ஸ்வாப் ஒரு வாட்டி பாருங்க. பிகாஸ் ஈஸியாக கேட்டிருந்தாலும் வந்து பேட்டர்னை மாற்றிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்ல. ஸோ இந்த வேர்ட் ஸ்வாப் பாருங்க. இந்த வேர்ட் ஸ்வாப்புக்கு வந்து நம்ம ஒரு 15 minutes டைமிங் வச்சுப்போம். 15 seconds வச்சுப்போம். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, இந்த மாதிரி வேர்ட் ஸ்வாப் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் எங்கே ஃபிட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அடுத்து இருக்கிறது வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அட்டானமஸ் கார் ஆர் வெரி ஸ்ட்ரகிள் ஐடியா அப்படின்னு வராது. வெரி கூல் ஐடியா கண்டிப்பாக வரலாம். ஸோ ஆப்ஷன் சி, மற்ற 2 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் சியை கிளிக் பண்ணுங்க, ஒரு ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர அதாவது செகண்ட் சென்டென்ஸ் எது வருதுன்னு கரெக்டாக பார்ப்போம். செகண்ட் வேர்ட் கரெக்டாக ஃபிட் ஆக பார்ப்போம். லைக் கூல், தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் எமிஷன் ஃப்ரீ டூல். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் சி தான். ஏன்னா எமிஷன் ஃப்ரீ டூ அப்படிதான் வரும். லைக் தேர்ட் சென்டென்ஸ் தேர்ட் வேர்ட் ஃபோர்த் வேர்ட் ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். பட் வாட் வி லேக் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வி ஸ்டில் ஸ்ட்ரகிள் வித் அவர் இன்டர்நெட் எவ்ரி டே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் வேர்ட் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். ஈஸியா வந்து வேர்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஸ்வாப்பை வந்து கிராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, autonomous car also pose. ஓகே, also pose. ஸோ இது போல்டா இருக்கணும். ஸோ இது ஒரு வேர்ட். also pose கண்டிப்பா வந்து போஸ் தான். போஸ் எத்திக்கல் ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. போஸ்ன்ற வேர்ட் கரெக்டாக இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் வரும். பிகாஸ் போஸ் எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ செகண்ட் வேர்டு கரெக்டாக இருக்கு. கண்டிப்பாக வந்து இதுதான் கரெக்ட். ஸோ தேர்ட் வேர்டு ஃபோர்த் வேர்டுக்கு செக் பண்ணிப்போம். who does the car protect will have to set it policies and priorities. So option D correct ah fit ஆகுது. next question போலாம். ஓகே, இந்த இடத்துல ரீச்ன்றது போல்டப் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல போல்டப் ஆகாம இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 270 million Jandan account have been authenticates to mobile phone. Authenticates பண்ணுமா linked வருமா? So obviously D தான் வந்து D option A and B ல இருக்கு. Linked to your mobile phone number and Aadhaar card. Subsidies given to the poor சப்சிடிஸ் தானே கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான். ஸோ இந்த இடத்துல பி கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கு. given to the poor. ஸோ சி
poor reach their bank accounts directly, the government authenticates 30 million transaction every day at zero cost. Okay va? Okay, next question. The Smart India Hackathon 2017 is phased to technology student. Kandipa tappu. Is a challenge. It's a what? Challenge. So option D. Option D ஏ 3 option இருக்கு. So first, second அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Challenge to technology students to dash innovative solution. To dash what? To offer innovative solutions. So option C தான் கரெக்டா இருக்கு. Option C is the correct option. So B. Offer innovative solutions to some of the daunting problems faced by our nation under this initiative. Okay, last question of the session. I think it's too easy. Okay, before engaging dash price competition, பார்த்தாலே தெரியும், ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே தெரியும். ஸ்டாக் ப்ரைஸ் காம்படிஷன். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு, டிடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் ரெக்லெஸ் ரிசோர்சஸ் கரெக்டா இருக்குமா? நோ. ஆர் ரெக்லெஸ் ரிசோர்ஸ் கரெக்டா இருக்குமா? ஸ்குவாண்டரிங் ரிசோர்ஸ் கரெக்டா இருக்குமா? Squandering resources is correct. Like squandering resource means கம்மியாகிற resources, ஓகேவா? And effort in the futile defense of lost. So effort of the reckless of the futile கரெக்டா தான் இருக்கு. ஸோ கரெக்டா இந்த இடத்துலையும் squandering should take a reckless of the entire situation. கரெக்டா? Okay, correct. Before engaging in stock price competition or squandering resources and effort in the futile defense of a lost cause, leaders should take a reckless, okay va? Reckless of the entire situation. Okay va? Option B is correct. Okay, aspirants, நம்ம வந்து RBI ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தால் கொண்டு போயிட்டுருக்கோம். ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இட் வில் பூஸ்ட் அப் யுவர் என்டையர் கான்ஃபிடென்ஸ். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஹவ் காட் திஸ் 30 out of 30 கண்டிப்பாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கோர் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வேற ஏதாவது டாபிக் கொண்டு வரணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக கொண்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இல்லை இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா, ஐ ஹோப் எதுவுமே இருக்காது, மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில். சப்போர்ட் அஸ் ஃபார் ப்ரொவைடிங் மோர் செஷன்ஸ் லைக் திஸ். ஓகே ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.